சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராஜிமா, என்னம்மா வந்த போனை அட்டன் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க? யாருமா போன்ல? கயல்தான். அட்டன் பண்ணி பேசுமா, பேசு. அத்தை, உங்க பையன் பண்ண தப்புக்கு திருப்பி நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அத்தை, இங்க அந்த பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கு. இனிஷியலா 1 lakh rupees கட்டினாதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது போக அந்த ஆபரேஷனோட மொத்த செலவு 5 லட்சம் ரூபாய் ஆகுது. அப்புறம் அவர் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் அந்த குழந்தையோட படிப்பு செலவுன்னு எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். ராஜிமா, என்ன சொல்றா? 5 லட்சம் ரூபாய் கேக்குறான். 5 லட்சமா? அதெல்லாம் நீ கொடுக்காதமா. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நீ தோத்துட்டதா அசிங்க உனக்கு தான் மிஞ்சும். இப்படி தெரியாம நடந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு போலீஸ், பிரஸ், மீடியான்னு போய் நம்ம மனோஜோட வாழ்க்கையவே கலங்கடிச்சிட்டா. அப்புறம் எதுக்கு பணம் கேக்குறா? நீ அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லுமா. ஆகிறத நம்ம பாத்துக்கலாம். ஹலோ, என்னடி? என்ன என் பல்ச புடிச்சு பாக்குறியா, இல்ல என் கூட போட்டி போட்டு ஜெயிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ அத்தை, இங்க நான் ஒரு உயிருக்காக பேசிட்டு இருக்கேன். நான் உங்க கூட போட்டி போட்டு ஜெயிச்சு எனக்கு என்ன வேர்ல்ட் கப்பா கொடுக்க போறாங்க? இல்லல. அவசரமா ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க பையன் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கோங்க. இல்லனா நீங்க எந்த கோயிலுக்கு போய் கெஞ்சினாலும் பலனே கிடைக்காது. இங்க பாருங்க, பணத்தை எனக்கு அனுப்புனாலும் சரி, இல்ல இங்க வந்து நீங்களே கொடுத்தாலும் சரி, ஆக மொத்தத்துல பணம் வரணும். என்னடி மிரட்டி பாக்குறியா? நீ வச்ச ஆளானா? ஆமா, பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ராஜலட்சுமி சுயம்படி தானா வளர்ந்து ஜெயிச்சு நிக்கிறவ. அப்படிப்பட்ட என்னைய ஜீரோ ஆக்க பாக்குறியா? இங்க பாரு, நீ பண்ண காரியத்தினால என் பையனுக்கு வந்த சம்பந்தமே நின்னு போச்சு. அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. அத்தை, இப்போ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணது உங்க பையன். ஒரு அப்பாவியை இடிச்சு தள்ளிட்டு அந்த குடும்பத்தையே சதைச்சிருக்கான். அந்த குடும்பத்தோட பாவம் உங்களை சும்மா விடாது. அதுக்கு பிராயச்சித்தமா தயவு செஞ்சு பணத்தை கொண்டு வந்து கொடுங்க. மத்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பழி வாங்குறல்ல? என் கூட போட்டி போட பாக்குறியா? யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாமா? அத்தை, எனக்கு அதுக்கெல்லாம் உண்மையிலே டைம் இல்ல. எனக்கு பல பிரச்சனைங்க இருக்கு. உங்க பிரச்சனை இப்ப பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க குடுக்கறது சரியா? ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லாதப்பட்டவங்களா இல்ல. அதான் சொன்னீங்கல்ல, சுயமாவே வளர்ந்தவன்னு. ஏன் உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் கூட இல்லையா? மரியாதையை எடுத்துட்டு வந்து கொடுங்க. குடுக்க முடியாது. குடுக்கவே முடியாதுடி. என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. வெய் போன.